யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வினா. வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. இவங்க தான் சார். கல்யாணத்துக்காக நான் செலவு பண்ண 15 லட்ச ரூபா பணத்தை ஒரு வாரத்துல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு மாசமா கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க சார். இங்க மகிழினி யாரு? நான் தான் சார். விஸ்வநாதன் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கறதா ஏத்துக்கிட்டீங்களா? ஆமா சார், நான் ஏத்துக்கிட்டது உண்மைதான் சார். நான் பணத்தை கொடுக்கலான்னு ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனா மதியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருவேன் சார். எங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணதா சார் வந்திருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா இவர் ஏற்கனவே விஸ்வநாதன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அவர் கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்கிடுவாரு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இப்படிதான் பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணுவீங்களா? சார், எங்களால முடியும் போதுதான் பணம் கொடுப்போம். தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இப்படி சொன்னா நான் என்னமா பண்ண முடியும்? நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. அர்ஜுன், நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அப்படிதான் பண்ணுவேன். என் பணம் இப்பவே வந்தாகணுமா? ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறதுக்கு மட்டும் பணம் இருக்கு, ஆனா எனக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா? பணத்தை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். ஏமா, அதான் பணம் வச்சிருக்கீங்கல்ல, அவருக்கு செட்டில் பண்ணி விடுங்க. எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் அர்ஜுன், முதல்ல மதியோட அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னோட பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல எனக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவருக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணு. ரெண்டும் ஒண்ணுதானே? ஹே, ஒரு தடவை சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. என்னால எப்ப முடியுமோ அப்பதான் கொடுப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா சார்? இவங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு பணம் தரேன்னு ரெடி பண்ணிட்டு அதை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன். கையில வச்சிருக்க பணத்தை எனக்கு கொடுத்துட்டு மீதி பணத்துக்கு செக் எழுதி கொடு. அதை நான் பேங்க்ல வாங்கிக்கிறேன். இல்லனா இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு. மதியோட அப்பா தானே எனக்கு பணம் கொடுக்கணும். நேரா மதியோட அப்பா கிட்டயே போய் நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். இங்க பாரு அர்ஜுன், அவர் ஹார்ட் பேஷண்ட். தேவையில்லாம அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே ஹாஸ்பிடல்ல இருக்கிற பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு மிரட்டுறான். பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. மகிழினி, உன் ஃப்ரெண்டுக்காக பணம் தரேன்னு நீ தானே சொன்ன. நீ பணத்தை கொடுத்துட்டா நான் ஏன் மதியோட அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண போறேன்?